நான் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ண போகிறேன். என்ன சரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்பவே லாங்காக ட்ராவல் பண்ணி கர்நாடகா கூட வந்திருக்கேன். ஓ மை காட், மரம்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதிகமாக அந்த மூலிகை ஸ்மெல் வருது. ஸோ நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இது எந்த மாதிரியான மூலிகைன்னு தெரில. ஒரு மாதிரி இந்த காற்றுலேயே டென்ஸாக தின்னாக ஏதோ ஒரு மூலிகை ஸ்மெல், அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. யார் இந்த நேரத்தில் கோயில்கிட்ட வந்துட்டோமா? மைக் தொலை. யாரும் தெரில. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ வரப்போகுது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஆப்வியஸாக டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு காந்தாரா ஃபாரஸ்ட். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்பவே லாங்காக ட்ராவல் பண்ணி கர்நாடகாக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். என் கூட யாருமே வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். என்னால் எடுத்துட முடியும் ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே குளிர்காலம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ நம்ம இப்போ போக போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சூர்லி தேடி தான். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சூர்லி கோயில் ஒன்று இருக்கத்தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் நான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சூர்லி குளிகா கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபாரஸ்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தனியாக வந்து தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு சேஃபாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சேஃபாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கைஸ், என் பின்னாடி ஒரு வழி தெரியும். ஸோ இந்த வழியை தொடர்ந்து போனாலே பஞ்சூர்லி கோயில் அடைஞ்சிடலான்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம்லாம் பகல் நேரங்களில் போயிட்டு பஞ்சூர்லி வழிபடுங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பஞ்சூர்லி தெய்வத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். இங்கே பஞ்சூர்லி தெய்வம் மட்டும் பாதுகாக்கல, பஞ்சூர்லி தெய்வத்தா கூட குளிகான்ற தெய்வமும் கூட தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருப்பாங்க. இந்த பஞ்சூர்லி வழிபாடு ஒரு பூத வழிபாடு முறைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பஞ்சூர்லி கடவுள் எப்படி உருவானான்னு தெரியுங்களா? முன்னொரு காலத்தில் சிவபெருமானும் பார்வதியும் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க முன்னாடி வந்து ஒரு பன்றி இறந்துருச்சு. அந்த பன்றி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியை வந்து ஈன்று இறந்துருச்சு. அந்த குட்டியை பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. பார்வதி அம்மன் அந்த குட்டியை அரவணைத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல கைலாஷ்ல ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சிவபெருமான் அதனால கடுப்பாயிட்டு அந்த குட்டியை நான் பூமிக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு பூமிக்கு அனுப்பிட்டாரு. அந்த குட்டி பூமிக்கு வந்த உடனே பார்வதி அம்மனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த பன்றி குட்டி மேல பார்வதி அம்மன் ரொம்பவே பாசமா இருந்ததுனால அந்த பன்றி குட்டிக்கு ஒரு வரம் தராங்க பார்வதி அம்மன். அந்த குட்டிக்கு அப்படி என்ன வரம் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்டி எங்க இருக்கோ அங்க இருக்க பொதுமக்களையும் அந்த இடத்தையும் பாதுகாக்கிறது தான் அதோட வேலையாவே இருந்துச்சு. இதனால அங்க வாழ்ற மக்கள் தன்னுடைய குலதெய்வமாவே அந்த குட்டியை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பஞ்சூர்லி அம்மன். பஞ்சூர்லி மட்டும் இல்ல, இதை மாதிரி குளிகான்ற ஒரு பூத வழிபாடும் இருக்கு. குளிகான்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் பார்வதி அம்மனால உருவாக்கப்பட்ட ஒரு பூத தெய்வம் தான் குளிகான்றவங்களும். பார்வதி அம்மனால குளிகாவையும் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சப்த கன்னிகள் இவங்க ரெண்டு பேரும் சண்டையும் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சப்த கன்னிகளை வழிபட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காட்டையும் ஊர் மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பத்துல இருந்து ரெண்டு பேரும் எப்பவுமே இந்த காட்டுல ஒன்னா தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு பூத கடவுள் பத்தியும் ஒரு சில அம்சங்களை நான் சொல்றேன். ஸோ பஞ்சூர்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அரவணைப்பா இருப்பாரு, கேட்ட வரத்தை கொடுப்பாரு, ப்ரொடக்டிவா இருப்பாரு. குளிகா வந்து அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே அக்ரெசிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். இந்த ரெண்டு கடவுளுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ முதல் விஷயம், நம்ம போயிட்டு பஞ்சூர்லி வழிபடுறதுக்கு முன்னாடியே குளிகா வழிபட்டு தான் போனோம். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குளிகா தான் நம்மளை வந்து எதிர்ப்பாரு, அடிக்கிறது உதைக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு பூத கடவுள்ன்றதுனால ரொம்பவே சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி தான் பஞ்சூர்லியும் அவங்க அணைக்கவும் செய்வாங்க, அரணைப்பும் செய்வாங்க. நம்ம ஒரு கெட்ட எண்ணத்தோட போனால் கண்டிப்பாக நம்மளை உள்ள விழ மாட்டாங்க, அப்படியே வெளியே துரத்தி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பூத கடவுள் தான் இவங்க ரெண்டு பேருமே. ஸோ அப்படி
அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நான் இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன். என்ன நடக்க போதெல்லாம் தெரில கைஸ். ஒரு மாதிரி ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் லாங் டேக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தர சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வீடியோ இன்னும் லைக் பண்ணலான்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். லெட்ஸ் கோ. மை காட், இந்த வழி தான் நினைக்கிறேன் கைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா வின்டர் டைம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பனியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழைலாம் பெஞ்சு காடே ரொம்ப டென்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கோயிலை கண்டுபிடிக்க முடியுமான்னு கூட தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் போவோம் வாங்க. டார்ச் வேறு கைஸ் வெளியேந்து வரும்போது காலி ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி போச்சு. நான் கோயிலை கண்டுபிடிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே டார்ச் ஆஃப் ஆகி போச்சு. இருக்கிற லைட்டு பேட்டரி சோர்ஸ் வச்சு போக வேண்டியது தான். வழி இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? Oh my God. அப்பா, ஏன்னா இந்த மலை மேலே ஏற ஏற லேண்ட்ஸ்கேப் மாறிட்டே இருக்குது கைஸ். வழி வேறு அங்கங்கே சின்ன சின்னதாக பிரிஞ்சு போகுது. சப்போஸ் நான் வேறு எதனா வழியில் மாறி போயிட்டுனா எங்கே போகும்னு தெரில. கீழே வேறு பார்த்து போகணும். இந்த டைமில் நிறைய இரவாடிகள்லாம் சுற்றிட்டுருப்பாங்க. ஸோ யாரையும் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளையும் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போனோம். ஹேய், யார் கைஸ்? நைட்டு வேறு சொதப்புது. சா, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். வழித போகுது. முக்கியமாக ஒரு அடியும் பார்த்து வைக்கணும் ஜீவா. இன்னும் டென்ஸாக போகுது கைஸ் உள்ள. ஓ மை காட் கைஸ், போக போக ரொம்ப டென்ஸாக உள்ளே போயிட்டே இருக்குது. அந்த வழி தானான்னு தெரில. வழி அங்கே போகுது. கொஞ்சம் முன்னாடி போனோம். ஓ மை காட், மரம்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதிகமாக அந்த மூலிகை ஸ்மெல் வருது. ஸோ நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இது எந்த மாதிரியான மூலிகைன்னு தெரில. ஒரு மாதிரி அந்த காற்றுலேயே டென்ஸாக தின்னாக ஏதோ ஒரு மூலிகை ஸ்மெல். அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஓ மை காட், ஒரு அடியும் பார்த்து தான் கத்தாக இருக்குது. பார்த்துடாச்சுவா. இந்த பக்கம் தானா? வழி மாற்றினான்னு கூட தெரில. கைஸ், வழி இங்கே கீழே குனிஞ்செலாம் போகிற மாதிரி இருக்குது. ஓ மை காட் கைஸ், ரொம்ப டென்ஸாக இருக்குது. ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா ஒன்றும் புரியல. அவ்வளோ தூரம் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்தது இதுக்காக தான். அப்படியே பாதியில் விட்டு போக முடியாது. எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஸோ கைஸ், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போகும்போது வழியில் நிறைய இரவாடிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள தவிர்க்க முடியாது. அதே சமயம் அவங்ககிட்டேருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதேமாதிரி நம்மக்கிட்டேருந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் லைட்டாக சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் போட்டுட்டு போனாலே வழியில் எதனா இருந்தாலும் விலகி போயிடும். இந்த மாதிரி
இந்த மாதிரி லைட்டாக வைப்ரேஷன் போட்டு போனாலே போதுமானது. தெரியுதுங்களா? அப்பப்போ சுற்றி எதனா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. ஓ, கைஸ், நான் மேலே எதனா இருக்கான்னு கூட மேலே நிமிர்ந்து பார்க்க முடியல. அந்தளவுக்கு மேலே செடியெலாம் வளர்ந்து போயிருக்கு. கொஞ்சம் வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா, ஐயோ, கைஸ் கேக்குதா? யார் இது? கைஸ், ஏதோ ஆச்சரியாங்க கைஸ். யாரு? உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். விட ஜீவா, கூல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக வழி மாதிரி தான் வந்துட்டுன்னு தோணுது. நான் வேறு வந்த வழி எதுவுமே மார்க் பண்ணல. இந்த மலைக்கு மேலேயும் இந்த காட்டை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. பட் ஆனால் என்ன சத்தன்றது தெரியல. ஒன்றும் புரியல கைஸ். சுத்தமாக சார்ஜ் இல்லை. எங்கே போகிறேன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். எது வழினே தெரியாமல் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துலலாம் மக்கள் நடமாட்டமே சுத்தமாக இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் அந்தளவுக்கு ஃபுட்கள் வளர்ந்து போயிருக்கு. ஸோ அதை வச்சே சொல்லலாம். கரெக்டாக தான் போகிறேன்னு தெரில. கைஸ், இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஏதோ தோணுன மாதிரி இருக்குது. கரெக்டான வழியில் தான் போகிறோமான்னு தெரில. எனக்கு என்னமோ வந்த வழியில் திரும்ப வந்துட்டுருக்குமோன்னு தோணுது. ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் மோசமான விஷயம் என்னென்னா, மொபைலில் சுத்தமாக டவர் இல்லை. என்ன ஆக போகுதுன்னு தெரில. அங்கே போகிற வரைக்கும் போவோம். உங்களுக்கு தெரியுதா? வெளிச்சம் தருது கைஸ். கேமரா கிளியராக தெரியல. பட் ஆனால் அங்கே யாரும் இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு கோயில்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இருக்கலாம், கண்டிப்பாக கோயில்கிட்ட தான் வந்துட்டு நினைக்கிறேன். யாரும் இருக்காங்க. இது ஒரு வெளிச்சம் தெரியுது இல்லை? Oh my God guys, யார் இந்த நேரத்தில் கோயில்கிட்ட வந்துட்டோமா? நான் தொலை நைட் விஷ் நான் பண்ணுறேன். இந்த நேரத்தில் யாரும் தெரில. கைஸ், முடிஞ்சளவு கிட்ட போவோம். கரெக்டாக பாதை எடுத்துக்கணும்.
யாரும் தெரில கைஸ். முடிஞ்சளவு கிட்ட போவோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். கோயில்கிட்ட வந்துட்டான்னு தெரில. பட் மேபி கோயில்கிட்ட வந்ததா இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். கைஸ் உங்களுக்கு தெரியுதா? நம்ம கோயில் கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கு. பொறுமையா 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 பொறுமையான ஜீவா. Oh my god. Guys, இன்னும் பண்ணுறது என்ன தெரியல எனக்கு. கைஸ் ஃபஸ்ட் செப்பல் போகணும். இங்கே நிறைய முள்ளு இருக்கு. இங்கே போயிட்டு இருக்கு. என் செப்பல் ஃபஸ்ட்டு போடும். இங்கே தான் பூஜை பண்ணியிருக்காரு. லிட்டரலி இது எந்த மாதிரி இடம் தெரில. அவர் திரும்ப வருவாரான்னு தெரில. ஐயா சாமி, இந்த போய் தான் போனார். கோயில் கண்டுபிடிச்சின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் இப்போ கரெக்டான தான் வந்திருக்கேனா இல்லை இதுதான் கோயிலா இல்லை கைஸ் வராருன்னு நினைக்கிறேன். வராரா? Oh my god. ஐயோ ஐயோ என்ன நடக்குது ஒன்றும் புரியல கைஸ். சத்தியமாக ஒன்றும் புரியல. வித்தியாசமாக இருக்குது. திரும்ப போய் பார்க்கலாமா? முடிஞ்சளவுக்கு கிட்ட போவோம். ஏன்னா அது எனக்கு கரெக்டாக புரியல. இது பஞ்சூர்லி தெய்வமா யாரோடம்லாம் வந்து இந்த மாதிரி காட்டை பாதுகாக்குதா எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தான் சொல்ல வராங்களோன்னு எனக்கு தெரியுது. சாமியாரா மனசில் கொஞ்சம் தைரியத்தை வளர்ச்சிட்டு முடிஞ்சளவுக்கு திரும்ப போகிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் பார்க்கணுன்னா. லைட்டாக பண்ணுறேன். இதுக்கப்புறம் நைட் விஷயம் மூவ் பண்ணுறேன். பீச் பிளாக்ல இருக்கேன். சொல்ல வராரு. கேமரா செட் பண்ணிருக்கேன். அவர் என்ன பண்றாரு முடிச்சாருல.
முடியல. அந்த வயசு நம்மளை என்னமோ பண்ணுது. நான் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ண போகிறேன். என்னாலும் சரி. Oh my God, guys. Hydration. Yeah. Guys. Oh my. ஃபஸ்ட்டு இங்கேருந்து பழி போனேன். நினச்சதோட வேறு மாதிரி இருக்குது. ஏன் தனியாக வந்தோமோன்னு நினைக்கிறேன். அவகிட்ட போக ட்ரை பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. ஒரு மாதிரி தலைலாம் சுற்றி வாங்கி வந்துட்டேன். ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து சேஃபாக வெளியே போனால் போதும். ஸோ கைஸ், ஃபைனலி வெளியே வந்துட்டேன். இங்கே பக்கத்தில் 100 மீட்டரில் ஒரு சின்ன வீடு இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன், நீங்கள் பார்த்து சேஃபாக வாங்க, நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. போயிட்டு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் எழுந்துச்சு நான் கிளம்புறேன். ஸோ வீடியோ எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரில. பட் ஆனால் புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கோயிலை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டுன்னு நினைக்கிறேன். பட் அது அந்த கோயிலான்றது தெரில. இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ சேஃபாக வெளியே வந்துட்டேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தர அந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஓட வைக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். பை.